ரமேஷ் சுரேஷ்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க குழந்தைக்காக ஒரு 25 இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ரமேஷ் என்ன பண்றாருன்னா, அவர் யூலிப் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாரு. வருஷத்துக்கு வந்து 1.5 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. 25 வருஷத்துக்கு. டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் பாத்தீங்கன்னா 37.5 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுல வந்து அவரோட மெச்சூரிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா 1,02,00,000 அதே பாத்தீங்கன்னா சுரேஷும் இன்வெஸ்ட் பண்ணாரு. பட் அவருக்கு வந்து 1.5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியல. அவருக்கு வந்து 48,000 தான் பட்ஜெட் வந்து அலோவ் பண்ணுது. ஸோ அவர் வந்து 48,000 rupees per year வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. பட் யூலிப் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணாம இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ல வந்து அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. ஸோ அவரோட 25th இயர்ல டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் பாத்தீங்கன்னா வெறும் 12 லட்ச ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஆனா அந்த அமௌண்ட் த மெச்சூரிட்டி வேல்யூ ஹி ஹஸ் காட் 1.38 crores. அதுக்கப்புறம் சுரேஷ் வந்து 20 lakhs டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறமும் அவருக்கு வந்து 1,10,00,000 கிடைச்சிருக்கு அவருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா யூலிப்ல பாத்தீங்கன்னா 5 to 8% வந்து ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி எல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 10% கூட கிடைக்கலாம். மினிமம் பாத்தீங்கன்னா